இப்ப நீங்க சொன்னத கேட்கிறேன். அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. ஆனா வெளிய சில வீடியோஸ்லாம் வரும்போது பார்த்தா அக்கா மாரி தெரியல. அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே! அத கண்டிப்பா. அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சிஸ்டரும் வந்து லேட்டஸ்ட்டா விஜய் ஏதோ வீடியோ. இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க. எங்க அக்காவ பத்தி எங்களுக்கு தெரியும். ஆனா ஏதோ சம்திங் ஒரு சில விஷயத்துல கோவமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவேன். மேபி இந்த இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் கூட கரெக்ட். வச்சு கோவமா இருந்திருக்கலாம். ஆனா நான் விஜய பார்த்த அளவுக்கு கனிய நான் பார்க்கல. நான் சீசன் 2ல வந்து சூப்பரா எல்லாம் நல்லா விளையாடுனாங்க. பண்ணியிருந்தாங்க. விஜய் பயங்கரமா பேசுனாங்க. விஜயலட்சுமிலாம் வந்து செம்ம, சூப்பர் அவங்கலாம் சூப்பர் அப்டின்ற மாரி தான் நான் சொல்ட்டு இருந்தேன். கனி உள்ள வரும்போது நான் அத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். விஜய் அளவுக்கு இருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்களோட சிஸ்டர் இவங்க. நல்லா பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க பட் அது அப்டியே டோட்டலா எனக்கு மாறிடுச்சு. மேபி நம்மளுக்கு விஜய பத்தி சீசன் 2ல லைவ் இல்ல அப்டிங்கிறதுனால தெரியாம. தெரியலையா? ஐஸ்வர்யா தத்தா மேல அப்டியே மாறிடுச்சா? அப்டிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. இல்ல அப்பலாம் வெறும் அந்த 1 ஹவர் 1 எபிசோட் ஹவர் மட்டும் தான். எபிசோட் தான். லைவ் அததான் நம்ம கிடையாது. நம்பிட்டு இருந்தோம் சீசன் ரைட். 5 வரைக்கும். சீசன் 6க்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு லைவ். டோட்டலாவே சேஞ்ச் ஆச்சு. அதனால தான் ஆக்ரோஷமா பேசின அசீமையும் டைட்டில் வின்னர் ஆக்குனது. ஆமா. புரியுதுங்களா? விக்ரமன் அப்படியே நல்லவர் மாரி இருந்தாரு. ஆனா நெறைய பேருக்கு லைவ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ஷனே மாறுச்சு. அதனால தான் லைவே கன்டினியூஸா கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால மேபி அப்பலாம் இருந்திருந்தா மாறியிருக்கும். பட் அந்த வயசுல பார்க்கும்போது விஜய் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு.